முகத்தராத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகத்தராத் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். என்னடா குண்டத்துக்கு போடுறீங்களே அப்படின்றீங்களா? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா ரீசெண்டாக இந்த நியூஸ் நான் போட்டது? ரீசெண்டாக நான் இந்த நியூஸ் போட்டேன். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாட்டை விட்டு போனால் டிபோர்ட் ஆகினீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்போதைக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. 2026 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய சட்டத்தில் ஃபிங்கர் வச்சு யார் இந்த நாட்டை விட்டு போனாலும் திருப்பி எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. அந்த நாடுகளில் ஃபிங்கர் வச்சா இந்த நாட்டுக்குள்ளே வரவும் முடியாது. புதிய சட்டம், அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா, யார் இனிமே போதைப் பொருள் பாவிச்சிருக்காங்களோ மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்படும். அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் போதைப் பொருள் பாவிச்சது ஊர்ஜிதமான பட்சத்தில் உங்களுக்கு இதுக்கு பிறகு இந்த நாட்டில் அக்காமா கிடையாது, உங்களை இந்த நாட்டை விட்டு பேன் பண்ணி அனுப்புவாங்க. வரப்போகும் புதிய சட்டம். டைரக்டர் ஆஃப் த நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ப்ரொசிஷன் தலால் அல் ஃபராஜ். Article 66 of the new narcotics law has authorized government agencies to include drug testing within employment procedure. எந்த ஒரு தொழிலாளராக இருந்தாலும் அவங்களுடைய புதிய அகாமா ரெனுவலுக்கு முன்னாடி நார்கோட்டிக்ஸ் மற்றும் ஆல்கஹால் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் ஒருவேளை போதைப் பொருள் பாவனையாளர்களாக இருந்தால் அந்த இது டெஸ்ட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது. இந்த நாட்டில் மட்டுமில்லை, ஏதோ ஒரு அரபு நாட்டுக்குள்ளேயும் போக முடியாத மாதிரி ஃபிங்கர் வச்சு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கலை பற்றி சொல்லியிருந்தேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் குவைத் ஒன்றிணைந்து அவங்களுடைய டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த நாட்டுடைய குற்றவியல் தகவல் அனைத்தையும் அவங்களுடைய நாட்டுக்கும், அவங்களுடைய குற்றவியல் தகவல்கள் அனைத்தையும் இந்த நாட்டுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது வளைகுடா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இது செஞ்சாங்க. இப்போ வளைகுடா ஒப்பந்தம் தாண்டி அடுத்தது எங்கே நிற்குது தெரியுமா? ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் யூனியன் இணைந்து ஒட்டுமொத்த நாடுகளும், அதாவது இந்த அரபு நாடுகள் மொத்தமும் இதை பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட் TETRA, the implementation of an electronic system for exchanging fingerprints of deportees, additional traffic related service and Gulf Cooperation Council system merging எல்லா அரபு நாடுகளும் ஆரம்பிக்கலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், ஒமான், கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், இந்த 6 நாடுகளும் எல்லாம் வந்துட்டு தானே. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஒமான், சவுதி, குவைத். அப்போ இந்த 6 நாடுகளும் ஒன்றிணையுது. கத்தாரில் ஃபிங்கர் வச்சுட்டு போனீங்கன்னா குவைத்துக்கு வர முடியாது, சவுதிக்கு போக முடியாது, மற்ற நாடுக்கு போக முடியாது. குவைத்தில் ஃபிங்கர் வச்சுட்டு போனீங்கன்னா கத்தாருக்கு போக முடியாது, துபாய்க்கு போக முடியாது, சவுதிக்கு போக முடியாது, ஒமானுக்கு போக முடியாது, பஹ்ரைனுக்கும் போக முடியாது. அந்தந்த நாட்டில் நீங்கள் என்னென்ன இதில் இன்னொரு விடயத்தை தெளிவு சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரெசிடென்சி வயலேட்டராக இருந்து போகும் பட்சத்தில் சம்டைம் சான்சஸ் இருக்குது உள்ள நுழையிறதுக்கு. நீங்கள் அக்காமா இல்லாமல் தான் இருந்து போனீங்க, அக்காமா உங்களுடைய காலாவதி ஆகினதால் உங்களுக்கு இந்த நாட்டில் ஃபிங்கர் வச்சு போக வேண்டிய சூழல் ஆகிச்சு அப்படின்ற மாதிரியான பட்சங்களில் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கலாம். பட் போதைப் பொருள், சீரியஸ் டிராஃபிக் வயலேஷன்ஸ், இப்போ சீரியஸ் டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர்னு வைங்களேன், குவைத்தில் உங்களுக்கு
லைசன்ஸை பேன் பண்ணிட்டாங்க. குவைத்தில் இதுக்கு பிறகு உங்களுக்கு லைஃப் டைம் லைசன்ஸ் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு நீங்கள் மற்ற நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது. டிரைவராக நீங்கள் எந்த ஒரு அரபு நாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது. எல்லா அரபு நாடுகள்லையும் உங்களுக்கு போனால் நீங்கள் குவைத்தில் இப்படி ஒரு டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு லைசன்ஸை பேன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டோம், நீங்கள் அதே தவிர திருப்பியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைசன்ஸ் தராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஆமிலா சாதாரண தொழிலாளராக வேணும்னா, ஒரு லேபராக வேணும்னா நாடுகளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அடுத்தது இப்போது நீங்கள் வந்து இந்த ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் இல்லாமல் திருட்டு, கற்பழிப்பு, அதே மாதிரி போதைப் பொருள், மதுபானம், விபச்சாரம், சில கொலை குற்றவாளிகள், அதே மாதிரி அது சம்பந்தமான சந்தேக நபர்கள், இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் இடம் கிடையாது. எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது. போதைப் பொருள்ல முக்கியமாக ஆல்கஹால், கள்ளசாராயம், அந்த டீமுக்கும் எந்த ஒரு அரபு நாட்டுக்குள்ளேயும் இனிமே இடம் இல்லை. பிடிபட்டு போனீங்கன்னா இந்த சட்டம் அமலுக்கு வரும்போது இன்னொரு விடயத்தையும் தெளிவாக குறிப்பிட்டுக்கிறேன். எப்படியுமே நான் நினைக்கிறேன், ரொம்ப பழைய டேட்டாக்களை வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் 2010ஆம் ஆண்டில் ஃபிங்கர் வச்சு போயிருக்கீங்க, 2005ஆம் ஆண்டில் ஃபிங்கர் வச்சு போயிருக்கீங்க, 2000ஆம் ஆண்டில் ஃபிங்கர் வச்சு போயிருக்கீங்க. இந்த மாதிரியான காலம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு 2000 நம்ம உதாரணத்துக்கு சரியா, எல்லாமே ஜஸ்ட் உதாரணத்துக்கு தான், 2015ஆம் ஆண்டு அல்லது 2020ஆம் ஆண்டு அல்லது நாம் அதையும் விட்டுருவோமே 2025ஆம் ஆண்டில் இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து இதுக்கு பிறகு யாராவது ஃபிங்கர் வச்சு போனீங்கன்னா உங்களுடைய டேட்டாக்கள் அங்கே போகும். ஏன்னா இப்போ ரொம்ப பழைய டேட்டாக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள மாட்டாங்களே, ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா. ஏன்னா அது ஒரு ஸ்டோரேஜ். நம்ம இப்போ ஒரு ஃபோனில் நம்மளுடைய ஃபோன் 128 GB, 240 GB, 256 GB, 512 GB, 1000 DB, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த டேட்டா சேவ் பண்ணுறது எத்தனை இதாக இருக்கும்ட்டு பாருங்கள். அந்த ப்ரோசஸர் எந்த அளவுக்கு அந்த இதை சேவ் பண்ணி வைக்கணும், சிஸ்டத்தை, ஸ்டோரேஜ். அப்போ அதால் ரொம்ப பழசை வந்து நான் நினைக்கிறேன் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நார்மலாக நம்ம உதாரணத்துக்கு 2025 எடுத்துக்கொண்டாலும் 2025 இருந்து மற்ற அனைத்து வருடங்களுக்கும், எதிர்வரும் காலங்களில் இருக்கக்கூடிய வருடங்களுக்கு எல்லா டேட்டாவும் ஷேர் ஆகும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் பிடிப்பட்டீங்கன்னா, ஃபிங்கர் வச்சு போனீங்கன்னா நிச்சயமாக அரபு நாட்டுக்குள்ளே வர முடியாது. அதே போல் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இப்போ இங்கே கரண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இனி வரும் காலங்களில் அவங்களுக்கான நியூ ட்ரக் டெஸ்டிங் மேண்டோதரி கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வரப்படும் பட்சத்தில் உங்களுக்கு இதுக்கு பிறகு இந்த நாட்டில் இடம் இல்லை. அதே மாதிரி ஃபிங்கர் வச்சு போக வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா இன்னொரு நாட்டுக்கும் போக முடியாமல் போகலாம். போதைப் பொருள் பாவனையாளர்கள் தண்ணி வண்டிங்க நிறுத்திக்கோங்க, காலத்துக்கும் வேலை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் நிறுத்திட்டு இப்போதைக்கே நீங்கள் போதைப் பொருட்களை நிறுத்திட்டு கொஞ்சம் பலவாக அதிகமாக சாப்பிடுங்க. இடைக்கிட்ட கொஞ்சம் லெமன் ஜூஸ் அல்லது லெமன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கடி வாங்கி குடிங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஆல்கஹால் தன்மையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க பாருங்கள். அதே மாதிரி கசகசான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அந்த சர்பந்துலாம் போடுறது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க, சப்ஜா விதை என்னன்னு சொல்லுவீங்க தானே. அப்போ அந்த சர்பந்துலாம் போடுவீங்களே, என்னென்ன சர்பந்த் அதுலாம் அந்த அப்படி கொஞ்சம் கருப்பு கொட்டையாக இருக்கும், போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படியோ ஊதி வரும் ஃபெசன் ஃப்ரூட்டோட விதைகள் மாதிரி. அதுவும் கொஞ்சம் நல்ல ஆல்கஹாலை குறைக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் திருந்திக்கோங்க இதுக்கு பிறகாவது. இல்லை மெடிக்கல் டெஸ்ட்டில் மாட்டினீங்கன்னா மா சலாமா. هو الشخص اللي يروح مكان وهذا المكان يكون فيه ناس قاعد يتعاطون وهو يدري أن الناس قاعد تتعاطى فيه، سواء رايح مع شخصين 3. شنو هو المكان المعد للتعاطي؟ شقة، بيت، ديوانية، كشتة، شاليه، مخيم، أيا ما كان طبيعة هذا المكان، طالما أنت تدري أن في ناس قاعد تتعاطى في هذا المكان وأنت رحت بإرادتك وجلست معاهم، أنت جليس. خلني أضرب لك مثال عشان الصورة تكون واضحة. اليوم أنا أحمد اتصل علي شخص، السلام عليكم، أبي أروح والله، قال لي أمرك نروح الشاليه مع بعض. صح. قلت له يلا، سرينا. أول ما رحت في ناس ما أعرفهم
في ناس اعرفهم طبيعي، وصلت لقيت 2 أو 3 متواجدين قاعدين يتعاطون مواد مخدره او مؤثره ايا ما كانت هذه المواد. شفتهم، ظليت قعدت وما تحركت وكان الامر بالنسبه لي طبيعي. بهالحاله لو يو الداخليه عبر رجال المكافحه وضبطوا احد من الموجودين، انا راح اكون جليس. تدري ليش؟ إيه؟ لاني انا قبلت اني اكون قاعد في هذا المكان حتى لما شفت ان هم قاعد يتعاطون، مع العلم انا في البدايه ما ادري انهم قاعد يتعاطون، ولكن تدري انه من ضمن المعازيم او المتواجدين. طبعا، بس لما جيت وشفتهم قبلت في الامر الواقع وجلست معاهم. زين شنو كان مطلوب مني اني انا اسوي؟ كان مطلوب منك انك تنصرف على طول وتبلغ، ما تستمر قاعد في هذا المكان. الفرضيه الثانيه اني انا اتصل علي صاحبي قال لي نبي نروح الكشته الفلانيه، وترى في كم واحد قاعدين على كتر قاعد يتعاطون ايا ما كانت هذه المواد، ورحت معاه. طبعا انا الحين ادري ان في ناس قاعد تتعاطى، وقبلت على نفسي اني انا اجلس في هذا المكان وقعدت معاهم. طيب هو يقول انا ما سويت شيء، انا مجرد اني رحت وقعدت ولا اعطيت احد حبه ولا اعطيت احد شغله، مجرد كنت قاعد بكل بساطه ما سويت اي شيء. نعم انت ما سويت شيء، لكن الجرم اللي ارتكبته هو انك انت قعدت في مكان في ناس يتعاطون، ما كان لازم انك تقعد معاهم، كان المفروض انك اول ما تدري تقوم وتنصرف من المكان وتبلغ. وهذه رساله، لا تروح حق مكان ما تعرف الناس اللي موجودين فيه، وقبل لا تروح تاكد من الناس اللي موجودين هناك. طيب واذا رحت ولقيت شيء ما عجبك انصرف. طيب الحين انا ما انصرفت وقعدت بارادتي، وصارت الضبطيه من قبل لجان او مكافحه، شنو عقوبتي في القانون الجديد كجليس؟ كجليس تصل للحبس لمده 3 سنوات مجرد التواجد فقط. 3 سنوات حبس. فالسؤال المنطقي، هل الامر يسوى انك انت تقعد في مكان في ناس يتعاطون وتاخذ 3 سنوات؟